வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் காணப்போகும் தலைப்பு என்பது உலக நாடுகளில் முதன்மையாகவும் வல்லரசுகளின் ஒன்றாகவும் இருக்கும் அமெரிக்காவின் வரலாற்றை இந்த பதிவில் காண்போம். அமெரிக்காவின் வரலாறு என்பது இத்தாலியை சேர்ந்த கிறிஸ்டோபர் கொலம்பஸ் இந்தியாவிற்கு செல்ல பயணம் மேற்கொண்டார். அவர் 1492ஆம் ஆண்டு வந்தடைந்த தீவே அமெரிக்கா. அங்கு ஏற்கனவே பழங்குடியினர் வாழ்ந்து வந்தனர். 16ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு ஐரோப்பியர்கள் அமெரிக்காவில் குடியேற தொடங்கினார்கள். அமெரிக்க பகுதிகளை பிரிட்டன் 13 குடியேற்றங்களை அமைத்து அவற்றை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருந்தனர். அமெரிக்கர்கள் பிரிட்டனை எதிர்த்தனர். 1775ஆம் ஆண்டு கிளர்ச்சி ஏற்பட்டு போராக மாறியது. 1776ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 4ஆம் நாள் பிரிட்டனிடம் இருந்து 13 அமெரிக்க மாநிலங்கள் விடுதலை பெற்றது. விடுதலைக்கு பிறகு பலமில்லாத நாடாகவே அமெரிக்கா இருந்தது. எனவே 1789ஆம் ஆண்டு அரசியலமைப்பை ஏற்படுத்தப்பட்டது. இந்த அரசியலமைப்பை ஐக்கிய அமெரிக்கா அமைவதற்கு உதவியாக இருந்தது. அமெரிக்காவின் முதல் ஜனாதிபதியாக வாஷிங்டன் டிசி பதவியேற்றார். அமெரிக்கா இப்பொழுது உள்ளது போல் தன் ஆளுமையை அதிகப்படுத்த வேண்டும் என்பதற்காக பிரான்சிடம் இருந்த லூசியானா என்ற நிலப்பகுதியை $15 மில்லியன் கொடுத்து விலைக்கு வாங்கியது. இதன் காரணமாக அமெரிக்காவின் எல்லைகள் 2 மடங்காக அதிகரித்தது. அமெரிக்காவின் வளர்ச்சியை கண்டு கலிபோர்னியா, ஒரேகான் போன்ற நிலப்பகுதிகளும் அமெரிக்காவுடன் இணைந்தன. அமெரிக்காவின் வடக்கு மற்றும் தெற்கு மாநிலங்களில் நிலவிய அடிமைத்தனம் 1860ஆம் ஆண்டு அமெரிக்காவின் 16வது ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆபிரகாம் லிங்கன் அவர்களால் உள்நாட்டுப் போர் 1865ஆம் ஆண்டு முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது. அனைத்து மாநிலங்களும் ஒன்றிணைந்து வலுவான ஐக்கிய அமெரிக்கா உருவானது. 20ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதி வரை தெற்கு மாநிலங்கள் வறுமையிலும் வடக்கு மாநிலங்கள் முதலாளித்துவத்தினாலும் வளர்ச்சியடைந்தன. 20ஆம் நூற்றாண்டின் துவக்கத்தில் அமெரிக்காவின் வடக்கு பகுதியில் முதலாளித்துவங்களால் பல தொழிற்சாலைகள் தோன்றின. இதன் காரணமாக ஐரோப்பாவில் இருந்து பலரும் அமெரிக்காவிற்கு குடிபெயர்ந்தனர். எந்த நாட்டினரும் அமெரிக்காவில் குடியுரிமையை பெற்று அந்த நாட்டின் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருந்தனர். இதன் காரணமாக அமெரிக்கா அனைத்து துறைகளிலும் வளர்ச்சி பெற்று உலகில் முதன்மையான நாடாக உருப்பெற்றது. அமெரிக்கா எந்த நாட்டின் மீதும் போர் தொடுக்காமல் நடுநிலையாகவே இருந்தது. ஆனால் போருக்கு தேவையான போர் தளவாடங்களை விற்பனை செய்வதன் மூலம் மற்ற நாடுகளை விட அதிக வருமானத்தை பெற்றது. இதன் காரணமாக உலகின் வளர்ச்சியடைந்த நாடாகவும் வளமிகுந்த நாடாகவும் பொருளாதாரம் மிகுந்த நாடாகவும் இருந்தது. 2ஆம் உலகப் போரில் 1941ஆம் ஆண்டு ஜப்பான் அமெரிக்காவின் பேர்ல் துறைமுகத்தை தாக்கியது. இதன் காரணமாக ஐக்கிய அமெரிக்கா நேச நாடுகளுடன் இணைந்து போரிட்டது. 1945ஆம் ஆண்டு 2 அணுகுண்டுகளை அமெரிக்கா ஜப்பான் மீது வீசியது. இதன் காரணமாக 2ஆம் உலகப் போர் முடிவிற்கு வந்தது. 2ஆம் உலகப் போருக்கு பிறகு உலகின் வல்லரசாக அமெரிக்கா உருவெடுத்தது. அமெரிக்கா முதலாளித்துவ நாடாகவும் அதற்கு எதிராக சோவியத் ஒன்றியம் கம்யூனிச தத்துவங்களை கொண்ட 2 நாடுகளும் உலகின் அதிகார மையங்களாக இருந்தன. தங்கள் கொள்கைகளை உலகில் உள்ள நாடுகளின் மீது செலுத்தி தன் அதிகார வரம்புக்குள் வைத்திருந்தன. 2 நாடுகளுக்கிடையே இருந்த பனிப்போரின் காரணமாக உலகில் எங்கு போர் நடந்தாலும் அதில் 2 நாடுகளின் தலையீடு இருந்தது. 1990களில் சோவியத் ஒன்றியம் சிதறுண்ட பிறகு அமெரிக்கா உலகின் தனிப்பெரும் வல்லரசாக இருக்கிறது. தற்பொழுது அமெரிக்காவிற்கு இணையாக ரஷ்யா நிலப்பரப்பிலும் ஆயுத பலத்திலும் இன்றும் அமெரிக்காவிற்கு சிம்ம சொப்பனமாக இருந்து கொண்டிருக்கிறது. அமெரிக்கா உலகின் 3வது பெரிய மக்கள் தொகை கொண்ட நாடாகவும் உலகின் முதல் ஜனநாயக நாடாகவும் தற்பொழுது மொத்த உள்நாட்டு உற்பத்தி $27 டிரில்லியன் உள்ளது. உலகில் உள்ள 500 பெரிய நிறுவனங்களில் 136 நிறுவனங்கள் அமெரிக்காவில் உள்ள நிறுவனங்களே ஆகும். உலகில் மிகப்பெரிய பொருளாதார நாடாகவும் உலகின் முதன்மையான இராணுவ பலம் கொண்ட நாடாகவும் அமெரிக்காவின் பணமான டாலரை பல நாடுகள் தங்களின் அதிகாரப்பூர்வ பணமாக பயன்படுத்தி கொண்டிருக்கின்றனர். ஐக்கிய அமெரிக்காவின் மிக நெருங்கிய வணிக கூட்டாளிகளாக ஐரோப்பிய ஒன்றியம், கனடா, மெக்சிகோ, ஜப்பான், தென்கொரியா, சீனா, பிரிட்டன், வியட்நாம், இந்தியா, தைவான் போன்ற நாடுகள் உள்ளன. அமெரிக்கா மிகப்பெரிய பொருளாதார நாடாக இருந்தாலும் மக்களின் பொருளாதாரம் என்பது சமமற்ற ஏற்றத்தாழ்வுகள் கொண்டதாகவே இருக்கிறது.
மாத சம்பளம் வாங்குபவர்களில் 20% பேர் அதிக வருமானம் பெறுபவர்களாகவே இருக்கின்றனர். இங்கு 735 பேர் 100 கோடி மதிப்புள்ள பணக்காரர்களும் 2,20,00,000 பேர் லட்சாதிபதிகளாகவும் இருக்கின்றனர். அமெரிக்காவில் பணிபுரியும் ஊழியர்களுக்கு விடுமுறையை உறுதிப்படுத்தாத ஒரே வல்லரசு நாடு அமெரிக்கா. அதிக வருமானம் பெறுபவர்களைப் போல உலகில் எங்கும் பெற முடியாத குறைந்த வருமானம் கொண்ட தொழிலாளர்கள் இருக்கும் நாடும் அமெரிக்கா தான். 19ஆம் நூற்றாண்டில் தொடங்கிய தொழில் வளர்ச்சியும் 20ஆம் நூற்றாண்டின் நடுவில் தோன்றிய அறிவியல் ஆராய்ச்சியில் உலக நாடுகளுக்கு முன்னோடியாகவும் தொழிற்துறைக்கு தேவையான கருவிகளை உருவாக்குவது போன்றவற்றால் நாட்டில் வருமானம் பெரும் பகுதி கிடைக்கிறது. தொழிற்சாலைகளை மின்சாரமயமாக்கல், நவீன அறிவியல் தொழில்நுட்பமான AI போன்றவற்றால் தொழிலாளர்களை மிச்சப்படுத்துவது போன்ற காரணங்களால் அமெரிக்காவின் வளர்ச்சி என்பது உலகில் உள்ள 200 நாடுகளில் முதன்மையான இடத்தை பெற்றுள்ளது. 20 மற்றும் 21ஆம் நூற்றாண்டுகளில் அமெரிக்காவும் சோவியத் ரஷ்யாவும் வல்லரசுகளாக உலகை ஆண்டு கொண்டிருப்பதைப் போல 21ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் இந்த உலகை ஆசியாவை சேர்ந்த சீனாவும் இந்தியாவும் அமெரிக்காவிற்கு இணையாக அறிவியல் துறையிலும் விண்வெளி துறையிலும் நாசாவிற்கு இணையாக இஸ்ரோவும் வளர்ந்து கொண்டிருக்கிறது. அமெரிக்காவின் வளர்ச்சி என்பது பல நூற்றாண்டுகளை கடந்து வளர்ந்து கொண்டிருக்கிறது என்பதே உண்மை. நண்பர்களை, இதுபோன்று மற்றொரு பதிவில் உங்களை சந்திப்போம். நன்றி.